வைக்கிறீங்களோ அன்னைக்கு நான் தொடர்ந்து வைக்கிறேன். போயிட்டா இருங்க ஊரில் நாட்டார் எல்லாத்தையும் எங்கே அதே அப்புறம் நிறுத்தாரோ அந்த இடத்துல தூக்கியை தொடங்கி அதையெல்லாம் கஷ்டப்பட்டு ஆசீர்வாதம் இது ஒரு உண்மை சம்பவம். சமாதானம் தான். ஓசையா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, ஒரு நூல். அதில் 6:6 அதை படிச்சு பாருங்க. அவங்க என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்பது உயிர்த்த கீழே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களே நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்க இல்லை, நீங்க சட்டப்படல, நீங்க யாருமே சட்டப்படல. இந்த ஊரில் வேறு யாராவது உங்கள் மீது மனத்தாமல் கொண்டு வாழ்ந்தால் அவர்கள் இதை அப்படியே கடைபிடிக்கணும்னா முதல்ல பூச வச்சிருக்கிற ஆயிரத்தை அப்படியில போகணும். போய் உங்களெல்லாம் கேட்கணும், என் மேலே எதுவும் வரலன்னா, என் மேலே எதுவும் வரலன்னா கொள்ளு விழுந்தணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அருந்தது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில, புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில, நமது காலத்திலிருந்து ஒரு அந்தோனியர், அந்த 3 பேரையும் சுட்டி காட்டணும். எந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா திருத்தேர் பவனி மிக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும்